ஆமா, அப்போ இன்னைக்கு நடக்காதுல்ல? அதான் சொன்னனே, எனக்கு உடம்பு முடியல. இல்லனா இப்படி எல்லாம் நான் சொல்லுவேனா? இருந்தாலும் ஒரு ஆசைக்காக தான் கேட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பொழுது விடிஞ்சதுல இருந்து 7 ரவுண்ட் போயிடுச்சு. திரும்ப திரும்ப ஆளுங்க வந்துட்டே இருந்தா நான் என்ன பண்றது சொல்லுங்க? அதுவும் மழைய பாருங்க. மழை பெய்தா நல்லது தானே? அதோ அங்க பாத்தீங்கல்ல, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, அதை இங்க கட்டி போட்டுட்டு போங்க, மத்தது நாளைக்கு பாத்துக்கலாம். ஐயோ, அது முடியாது. அது இப்ப 7 ரவுண்ட் முடிஞ்சதுனால மீதி இருக்கிற சரக்கு கொடுத்தா வேலை முடியுமான்னு கேளு. மரியாதையா கிளம்புறீங்களா? எனக்கு 1000 வேலை இருக்கு. அது வந்து கொஞ்சம் இரு. சொல்லும், ஒரு 1/2 மணி நேரம் இங்க நின்னா ஏதாவது நடக்குமா? மரியாதையா போறீங்களா இல்லையா? நான் உன்னை பத்தி கேட்கலாமா, ஆளை பத்தி கேட்டேன். அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. நடக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னதான் பண்ண முடியும்? உன்னை இரு, அடிச்சு சாப்பிட்டுறான். கோச்சிக்கிட்டியா? என் மேல கோவமா? நாளைக்கு கொண்டு வர. குமாரசாமி, நல்லா சாப்பிடு. நாளைக்கு உன்னை நான் மேரிக்கிட்ட கூட்டிட்டு போறேன். குமாரசாமி. என்ன கூட்டியா? டேய் குமாரசாமி. பெரியம்மா ஏன் ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சா? ஐயோ, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் இங்க கட்டி போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம மாறி அந்த ஆடு மேல பயங்கர காதல். காதலா? டேய், என் பிள்ளைங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுன? இவ இருக்காளே எங்க வீட்டோட உயிர் சொத்துடா. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி தப்பா பண்ணதே கிடையாது. அது மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி. குமாரசாமி, நான் பிளவுஸ் தைக்க கொடுத்தனே, வாங்கிட்டியா? இல்லம்மா, இன்னும் தச்சு முடிக்கல. உங்க பிளவுஸோட கலர் என்ன? ஒண்ணு குங்கும கலரு, இன்னொன்னு வெள்ளை, அப்புறம் பச்சை. அதுதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அவனுக்கு அந்த கலர்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சிகப்பா இருந்தா உடனே கடிச்சிருக்கும். சிவப்பு தான் அவனோட வீக்னஸே. ஆனா அவன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சிவப்பு பிடிக்கும். அண்ணி, மோர் தாளிக்க கடுகு வேணும்னு கேக்குறாங்க. யாரு கேட்டது? நான் தான். அந்த ஏழு எங்க போனா? அவளுக்கு தலைவலிக்குதுன்னு படுத்துருக்கா. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு ஒரு தலைவலி. ஆஸ்பத்திரிக்கு போய் பாருடின்னு சொன்னா அதையும் கேக்குறது இல்ல. சைடுல டப்பால இருக்கும், அதை ஒரு பிடி எடுத்துக்க. இல்ல, நானே வரேன். டிக்கெட் ஒரு சிலுக்குவார்பட்டி. எங்க போனோம்? சிலுக்குவார்பட்டி. வேற யாருக்கு டிக்கெட்? ஒரு எஸ்பிஐ காலனி. எஸ்பிஐ காலனி. இந்தாங்க. அண்ணா, எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. உனக்கு டிக்கெட் வேண்டாமா? சின்ன முதலாளி வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. சின்ன முதலாளியா? ஆமாமா, பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எனக்கு இந்த ஓசில போறதுல எல்லாம் இஷ்டம் இல்ல. டிக்கெட் கொடுங்க. இந்தாங்க. டிக்கெட். ஒரு நிமிஷம் இல்ல, உனக்காக கொய்யா பழம் வாங்கிருக்க. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இப்படி எல்லாம் நீ பேசினா கண்டிப்பா நான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். போடி, உங்க அம்மாவை பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன். பரவாயில்ல, விட வருத்தப்படாத. அவன் தான் பொறுக்கின்னு தெரியும்ல. கண்டிப்பா இதை அம்மா கிட்ட சொல்லதான். வேண்டாம், சொன்னா கேளு, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க இறங்க வேண்டியவங்கள ஸ்டாப் பண்ணுங்க. சீக்கிரம் ஆகட்டும். இறங்கி வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா, சீக்கிரம். என்ன சில கண்டுக்காம போற? நாங்க வரோங்க. ஏழிமா, நீ போய் அந்த அருவாளை கொண்டு வா. உங்களுக்கு என்ன பைத்தியமா? இப்ப இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் குறும்பு தானே ஜாஸ்தி தான். என்ன குறும்பம் இருந்துட்டு போட்டோம். ஆனா என் பேத்தி மேல கைய வச்சானா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ, தேவையில்லாம உங்ககிட்ட சொல்லிட்டேன். எங்க பாருங்க பெரியம்மா, அவன் பேசின எல்லாத்துக்கும் நான் பதிலடி கொடுத்துட்டேன். பெரியம்மா, என்னடா? நான் பாலவாக்கம் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். எதுக்கு போகணும்? அங்க போய் கொஞ்சம் பசங்களை கூட்டிட்டு வந்துறேன். அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. இந்த சமாச்சாரம் எல்லாம் எப்படி தீக்கணும்னு எனக்கு தெரியும். ஏழிமா, நான் சொன்னதை போய் கொண்டு வா. இங்க பாருங்க பெரியம்மா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தலையிடவே கூடாது. அதெல்லாம் பாலவாக்கம் பசங்களே பாத்துப்பாங்க. இங்க பாரு ஆலிஸ், இனிமே அந்த பையன் ஏதாவது பண்ணா. ஐயோ பெரியம்மா, இனிமே அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ ஒண்ணும் காரணம் இல்லையே, அந்த புறம்போக்கு தானே. அவன் கைய ஒரு நாளைக்கு வெட்டுறேன் பாரு. ஐயோ பெரியம்மா, நாம அவனை வெட்ட வேண்டிய அவசியமே இல்ல. பாலவாக்கம் பசங்க பாத்துப்பாங்கல்ல. சொல்லலையா? தெரியாம வாய் விட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. அந்த வெங்காயம் அரியறத நிறுத்து. கண்ணு எரிச்சல் தாங்க முடியல. இந்தா 136, 175. இந்தாங்க. இந்தா
சில்லற 118. இந்தா நோட் வந்து 216. எதுக்குடா வண்டி ஓட்டுறீங்க? உங்க சம்பளத்தையும் டீசலையும் பார்த்தா 100 ரூபா கூட தராது போல. இந்த ரூட்லயே ஒரு வண்டி தான் இருக்கு. நான் என்ன பண்ண முடியும் முதலாளி? நான் ஒருத்த மனசு வச்சா பஸ்ல ஆளுங்க ஏறுவாங்களா? டேய் பசங்களா, அதை விட்டு தள்ளுங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இதுல பெருசா வருமானம் வரும்னு நான் இதை நடத்தல. என்னோட கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை நடத்துறேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதுல எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க இதை நடத்தியே ஆகணும். புரிஞ்சுதா? நீ என்னடா முடிவு பண்ணிருக்க? ஒண்ணு இல்லப்பா, டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் கேட்டது அது இல்ல, உன்னோட எதிர்காலத்தை பத்தி தான். அது வந்து ரிசல்ட் வந்து தானே ஜெயிச்சன தோத்தனன்னு தெரிஞ்சுக்க முடியும். ரிசல்ட் வரட்டும். பெனிக்கண்ணா, மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன செய்யட்டும்? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க. முயல் இருக்கு, அதை பொரிச்சிடலாமா? நல்லா பெப்பர் போட்டு செஞ்சிருங்க. டேய் பசங்களா, அவனை படிக்கிறதுக்காக மட்ராஸ் அனுப்புனதெல்லாம் சரிதான். ஆனா பாருங்க, அவன் பெரிய கலெக்டர் ஆவாங்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்ல. குறைஞ்சபட்சம் ஒரு எஸ்ஐ வேலை கிடைச்சாலாவது இந்த ஊர்ல அவனுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு கொடுக்கலாம். நமக்கு தான் இங்க நிறைய கட்டிடங்கள் இருக்க. பெரியய்யா, அதெல்லாம் கவர்மெண்ட் தானே முடிவு பண்ணுவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கிட்டோம். இடத்தை நாம கொடுக்கிறோம். என்னோட ஒரே லட்சியம், அவன் இந்த ஊருக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும். நீங்களோ படிக்கல, அவன் மட்டும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டானா ஊர்ல அவனுக்கு எந்த பிரச்சனைனாலும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து காவல் கிடப்பாங்கல்ல. அது கண்டிப்பா நடக்கும், அதுல சந்தேகமே வேணாம். சந்தேகம்லாம் எதுவும் இல்ல. ஆனா எங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எடை போட்டா எவனா இருந்தாலும் சரி கீழே விழுந்துதான் ஆகணும். என்ன விழாம நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல மறுப்பே இல்ல. உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை நேரடியா அவகிட்ட சொல்லுங்க. என்ன சொல்ற? பின்ன இத பாருங்க, தாமதப்படுத்தாதீங்க, தைரியமா சொல்லுங்க. நாங்க எல்லாம் உங்க கூட இருக்கோம். என்ன? இந்த இத பிடி, ஒரே கல்ப். பாக்க எப்பதான் இருக்கேன், கேவலமா ஒண்ணும் இல்லையே. என்ன இப்படி கேட்டீங்க? நீங்க பழைய ஜெமினி கணேசனாச்சு. சரி இறங்க. வாங்க அம்மா. இல்ல கண்ணே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரம் எல்லாம் இருக்கட்டும், ஆனா நீங்க தானே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இல்ல ஃபாதர், அது ஃபாதர் உள்ள வாங்க. பெரியம்மா எங்க? உள்ள இருக்காங்க, கூப்பிடுறேன். நீ போய் அம்மா கூட்டிட்டு வா. வாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பெயராலே இந்த நாட்டையும் குடும்பத்தையும் காப்பாத்தணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரியம்மா, ஷாரன் சர்ச்சில இருந்து ஃபாதர் வந்திருக்காரு. கூட 2 பேரும் வந்திருக்காங்க. என்ன விஷயமா வந்திருப்பாங்க? எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஃபாதர் எப்ப வந்தீங்க? கையிலேயே கீழே இருக்கு. பாத்துட்டீங்களா? இவங்க எல்லாம் நான் சொல்றேன். அதோ அங்க உட்கார்ந்து இருக்கிறது. ஆமா, இவங்க எல்லாம் யார் ஃபாதர்? நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு. நம்ம எஸ்ஐ காலனி பழனியோட பசங்க. ஓ, காலையிலேயே வந்திருக்கீங்கன்னா ஏதாவது கலெக்ஷனா தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சுத்தி வளைக்காம நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த வீட்டோட சின்ன பொண்ணுதான். அவளுக்கு என்ன ஆச்சு? அவதான் உள்ள இருக்காளே. அவளுக்கு ஒண்ணும் ஆகல. அவ கல்யாண விஷயமா. அப்படியா? எங்க இருந்து? என்ன கேள்வி இது? பையனோட அண்ணன் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது. ஆளியும் பெண்ணியும் பல தடவை பார்த்து பேசி இருக்காங்க. அவன் இந்த விஷயத்த பத்தி ஆளி கிட்ட பேசியும் இருக்கான். அப்படியா லில்லி? ஆலிஸ் உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது சொன்னாளா? இல்லையே. இருக்கு, அவங்களுக்குள்ள சம்பந்தம் இருக்கு. ஆலிஸ் கண்ணு, இப்படி வாமா. இவங்கள உனக்கு தெரியுமா? தெரியாது. உன்கிட்ட யாரா கேட்டா? இல்ல. சரி, நானே சொல்றேன். இவங்க எஸ்பி பழனியோட பசங்க. ஆமா பசங்க. இவங்க 2 பேருக்கு தம்பி ஒருத்தர் இருக்கா. அவன் பேரு பென்னி. அவன உனக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. ஓ, அந்த பயலா? என்னாச்சு? என்னாச்சு நான் கேக்குறீங்க? அவன் என்ன சொன்னானோ அப்படி அவர்கிட்ட சொல்லுமா. இல்ல ஃபாதர் கிட்ட நான் எப்படி அதை சொல்ல முடியும்? பரவாயில்ல சொல்லுமா. ஃபாதர் தானே, சொல்லு. வேண்டாம் ஃபாதர், அந்த கேவலமான விஷயத்தை நான் சொல்ல விரும்பல. அது சென்சார் மேட்டர் ஃபாதர், சென்சார். அது என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னடா சொல்லிட்டு இருக்க? இன்னும் சொல்லி முடிக்கல.
வாங்கடா. ஃபாதர், ஆ, இவனுங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போனீங்கன்னா அப்புறம் ஃபாதர் வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு தான் போகணும். இவனுக்கு கூட வந்ததால என் மானமே போச்சு. டேய், வண்டியை ரசிக்கலாம். நான் ஒரு ஃபாதரா போயிட்டேன், இல்லன்னா என் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வந்திருக்காது. இன்னைக்கு அந்த கிளவி முன்னாடி நான் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன். ஃபாதர், தேவையில்லாம பெரிய வார்த்தையெல்லாம் விட்டுறாதீங்க. இந்த விஷயத்த நீங்க அப்படியே விட்டுருங்க. ஃபாதர், ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? இந்த ஊர் முழுக்க சுத்தி திரிஞ்சு கையில காசு இல்லாம நம்ம வாசப்படியில வந்து நின்னப்போ சொலையா 50,000 ரூபாய் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். ஏன் சொல்றேன்னா, ஏசு கிறிஸ்து என்னோட சொந்தக்காரன் எல்லாம் ஒண்ணு இல்ல. சரி சரி, அதுக்காக அந்த விஷயத்தை எதுக்காக இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லணும்னா எல்லா விஷயத்தையும் தானே சொல்லணும். சர்ச்சை சரி பண்றதுக்காகத்தானே அந்த படத்தை வாங்கினேன். அதுக்காக பாக்குறவங்க வீட்ல எல்லாம் போய் பொண்ணு கட்டிட்டு இருக்க முடியாது. ஃபாதர், நாங்க என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு சுத்தமா புரியல. டே குரங்கு தலையா, நீ யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு கூட நான் ஏன் கூட வந்த தெரியுமா? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடுங்கிற நல்ல மனசோட தான் கூட வந்தேன். ஆனா பாக்க போற பொண்ணுகிட்டயே நீ பல சில்மிஷம் பண்ணிருக்கேங்கிறது அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. நான் போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தது. அப்பவே நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பேன். என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? நான் இவன் கூட அங்க வந்திருக்கவே மாட்டேன். அதுதான் முடிவு. இப்ப என்னாச்சு பாருங்க, அவங்க முன்னாடி நான் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்கேன். இதை தாங்கிக்க முடியல. பொதுமக்களுக்கு நல்லது பண்றதுக்காகத்தான் நான் இங்க ஃபாதரா இருக்கேன். தேவைப்பட்டா நான் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பிசாசா கூட மாறிடுவேன். நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அண்ணி. ஃபாதர், கொஞ்சம் இங்க வாங்கல. என்னைய கூப்பிட்டீங்க? உங்களை தான் கூப்பிட்ட ஃபாதர். இங்க வேற யார் இருக்காங்க? அட இருமா, எங்க கூட்டிட்டு போற? என்ன விஷயம்னு சொல்லு. ஃபாதர், உங்ககிட்ட நான் நிறைய தடவை ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். பரவாயில்ல, நீ விஷயத்த சொல்லுமா. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது ஒண்ணு தலை போற காரியம் கிடையாதே. நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அப்ப நான் எதுவும் பேசக்கூடாது. உண்மையை தானே சொன்னேன். நீ சொல்றத பார்த்தா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பேசுனது இல்லைங்கிறது தானே அர்த்தம். சும்மா போமா. சரிம்மா, நானும் அப்படியே கிளம்புறேன். சரி, அடிக்கடி இந்த அழகான முகத்தை சர்ச்சு பக்கம் வந்து காட்டினா நல்லா இருக்கும். அப்போ நான் கிளம்புறேன். அப்ப ஃபாதர், நான் டிராப் பண்ணலாமா? நீங்க பண்ணதெல்லாம் போதும்பா. என் வழியை பார்த்து நானே போய்க்கிறேன். ஏய், அங்க பாரு. நீங்க வாங்கக்கா. செல்லம், உன்னை அவ்வளவு சீக்கிரம் என்னால விட முடியாது செல்லம். எனக்கு தெரியணும், நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? அப்ப பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னு இவங்க உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? உங்க பெரியம்மா விஷயத்தெல்லாம் விடு. நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையே. அப்புறம் நீ என்ன பத்தி தேவையில்லாததெல்லாம் சொன்னியே. நான் ஏதோ உன் கைய பிடிச்சேன், தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசுனேன்னு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதுனால தான் அப்படி பேசுனேன். அது தப்பா இருந்தா மன்னிச்சிரு. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு நான் ஒத்துக்கணும். அதெல்லாம் நீ கண்டிப்பா ஒத்துப்ப. நான் உனக்கு ஒரு நல்ல போட்டோ எடுத்து தரேன். மெட்ராஸ்ல ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கும் போது எடுத்தது. நீ அதை கொஞ்ச நேரம் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வைய, நீ நிச்சயமா ஒத்துப்ப. சரி, அதை விடு. வெறும் டிராயரோட எடுத்த ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு, அது தரட்டுமா? அந்த போட்டோவை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடு. நீங்க வாங்கக்கா. மும்தாசே, ஏமா மும்தாசே, வீட்ல எதுவும் வேலை இல்லையா? இவரு வாசிக்கிறத கேட்டு அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துட்டேன். நீ என்னோட 3வது பொண்டாட்டின்றதுனால தான் அமைதியா இருக்க. போடி உள்ள. உங்களுக்கு நான் தனியா சொல்லுமா? ஏண்டா அப்பு, என்ன இவ்வளவு சந்தோஷமா வசிக்கிற? அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம பெரியம்மாவோட ஆலிஸ் பொண்ணு பழனியப்பன் கண்ணத்துல பல அரண அரைஞ்சிட்டா. அந்த சந்தோஷத்துல தான் இவன் வாசிக்கிறான். சரியான அடி. அவ மேல எனக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு. பொண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும். ஏது எப்படியோ அவளுக்கு அவன் மேல இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. ஆமா, அப்போ உன் மேலதான் அவளுக்கு லவ்வா இருக்குமோ? அதையும் நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எது எப்படியோ இன்னைக்கு அவ பண்ண சீனு செம்ம சூப்பர். இந்த அடி வாங்கி அவன் திருந்துவான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. ஆனா உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதா? புரியறதுக்கு என்ன இருக்கு? அப்ப உனக்கு ஒண்ணும் புரியலையா? சரி, நான் விஷயத்த சொல்றேன். பெரியம்மா வீட்டு பொண்ணு ஆலிஸ் பின்னா நடக்கணும்னா அடி வாங்கறதுக்கு எப்பவுமே தயாராவே இருக்கணும். இப்ப புரிஞ்சுதுல? அதான் போடா. குமாரசாமி, யார் இங்க கரண்ட் ஆஃப் பண்ணது? லைட் எரிய மாட்டேங்குதே. குமாரசாமி, ஐயோ ஆண்டவரே, என்ன ஆச்சு திடீர்னு? குமாரசாமி, குமாரசாமி, ஏழியம்மா,
எங்க இருக்க எலிமா? ஐயோ ஆண்டவரே, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. குமாரசாமி, குமாரசாமி, இவன் வெளியில போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஆண்டவரே, இங்க என்ன நடக்குது? குமாரசாமி, லில்லிமா, இந்த பசங்க எல்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. வெளியில இருந்து யாரோ கல்ல தூக்கி அடிக்கிறாங்க. யாரு இப்படி கல் எறியறது? குமாரசாமி, ஆண்டவரே, யார் இது? உள்ள போங்க, உள்ள போங்க. என்ன நடக்குது ஒண்ணும் புரியலையே. யாரு உங்களா? ஆண்டவரே, என்னப்பா சோதனை? ஐயோ ஆண்டவரே, ஐயோ யாரு உங்களா? யாரு கல்ல எறியறீங்க?